ஹலோ, வெல்கம் டு அஸ்விதா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் டபுள் க்ரோஷே எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபவுண்டேஷன் ஹாஃப் டபுள் க்ரோஷே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இப்போது நம்ம எப்போவுமே வந்து பேசிக்காக வந்து ஒரு ஃபவுண்டேஷன் செயின் ஒன்று போட்டுட்டு அந்த ஃபவுண்டேஷன் செயினில் தான் வந்து நம்ம டபுள் க்ரோஷே ஸ்டிச்னாலும் ஹாஃப் டபுள் க்ரோஷே இல்லை சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்னாலும் நம்ம ஒர்க் பண்ணுவோம். அந்த ஃபவுண்டேஷன் இல்லாமல் நம்ம எப்படி டேரெக்டாக ரோஸ் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்லிப் நாட் பண்ணிக்கிறேன். ஸ்லிப் நாட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து ஒரு 3 செயின் ஒர்க் பண்ணிக்க போகிறேன். பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஃபுல்லாக ஃபவுண்டேஷன் போட்டுட்டு அப்புறமா நம்ம திருப்பி ரிட்டன் போடுறதுக்கு அதுக்கு இது ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நமக்கு ஃபஸ்ட்டு ரோவை நம்ம டேரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதாவது தேர்டு ஸ்டிச் இருக்கு இல்லையா, இப்போ அதில் வந்துட்டு நம்ம லூப்பை உள்ளே விட்டுக்கலாம், வெளியில் லூப் எடுத்துக்கலாம். இப்போ 3 லூப் இருக்குது இது உள்ளார. இப்போ ஃபஸ்ட்டு 1 மட்டும் நம்ம வெளியில் எடுப்போம். இப்போது அடுத்த 2 வெளியில் எடுப்போம், அடுத்த 2 வெளியில் எடுப்போம். இப்போ நம்ம ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணியாச்சு. இப்போது திருப்பி யானும் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் திரும்பி பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஒரு லூப் இருக்கும். நம்ம இந்த லூப்பில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போது இந்த 2 லூப்லேயும் நம்ம உள்ளே விட்டுக்கலாம், விட்டுட்டு எடுத்துக்கலாம். 3 இருக்குது. ஃபஸ்ட்டு 1 மட்டும் வெளில எடுக்கலாம், அடுத்த 2 எடுக்கலாம், திருப்பி 2 எடுக்கலாம். அவ்வளோதாங்க. இதுதான் நம்ம ஃபவுண்டேஷன் டபுள் க்ரோஷே. நம்ம டபுள் க்ரோஷே ரோ அழகாக வந்து நமக்கு வந்துருச்சு பாருங்கள். கீழே செயின், மேலே நம்மளுக்கு டபுள் க்ரோஷே ரோ. யான் ஓவர் பண்ணிக்கலாம். பேக்கில் இருக்கிற இந்த லூப்பில் விட்டுக்கலாம். இதுக்குள்ளே விட்டுட்டு யானை வெளியில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 1 மட்டும் வெளியில் எடுப்போம். அதுக்கப்புறம் அடுத்த 2, திரும்பி ஃபைனலாக கடைசியில் இருக்கிற 2. அவ்வளோதான். இதுதான் வந்து நம்ம கண்டினியூ பண்ணிட்டே வர போகிறோம். இப்போ நமக்கு மேலே பார்த்திங்கன்னா அடுத்த ரோ நமக்கு ஃபார்ம் ஆகுது பாருங்கள். 1 2 3. இப்போ நம்ம கரெக்டாக கடைசி 1 போட்டோம். ஃபஸ்ட்டு போடும்போது நம்ம செயின் 3 போட்டு ஆரம்பிச்சோம் இல்லையா, அது 1. அப்போ 1 2 3 4 நம்ம 4 ஸ்டிச் போட்டிருக்கோம். இதே மாதிரி நான் ஒரு 10 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வரேன், உங்களுக்கு கரெக்டாக விசிபிள் ஆகும். பார்த்திங்கன்னா நான் 12 ரோஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், கீழே இருக்கிறது செயின், மேலே இருக்கிறது நம்ம டபுள் க்ரோஷே ஸ்டிச்சு. இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் போடாமலே நம்ம வந்து டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.